தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக அடுத்த சுற்றில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 15ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 16ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 18ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 19ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சுற்று கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக வருகிற நவம்பர் 23ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை அடுத்த சுற்று கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த நாட்களில் தான் புயல் சின்னங்கள், அதிக கனமழை, ரெட் அலர்ட் போன்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதிக கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் மழை இனி சரிவர பெய்யாத மாவட்டங்களில் அடுத்த சுற்று மழையில் கடும் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் தென் மாவட்டங்களில் கடும் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு: நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு தலா 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, புதுச்சேரி மாவட்டம் பெரிய காலாப்பேட்டை, ஏஆர்ஜி தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர், செங்கல்பட்டு மாவட்டம் சத்தியபாமா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் உத்தண்டி தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் வடக்குத்து, செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரம், புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி டவுன், கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு, திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி, செங்கல்பட்டு மாவட்டம் விஐடி சென்னை ஏடபிள்யூஎஸ், கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி, கடலூர் மாவட்டம் மாடமாதேவி, புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி, செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், கடலூர் மாவட்டம் எஸ்ஆர்சி குடிதாங்கி தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம்,
திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், சென்னை மாவட்டம் மதுரவாயல், கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரி, செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் AWS, கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி, திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ARG, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம், திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ARG, விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம், சென்னை மாவட்டம் அண்ணாநகர், திருவள்ளூர் மாவட்டம் ஜெயா பொறியியல் கல்லூரி AWS, செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போலூர், சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம் ARG, ராமநாதபுரம் மாவட்டம் பாலிநோக்கம், விழுப்புரம் மாவட்டம் நெமூர், சென்னை மாவட்டம் பள்ளிக்கரணை ARG, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தலா 2 சிமெண்ட் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் சென்னை விமான நிலையம், சென்னை மாவட்டம் ஆலந்தூர், கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், சென்னை மாவட்டம் கோடம்பாக்கம், விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு, நீலகிரி மாவட்டம் குன்னூர் AWS, நீலகிரி மாவட்டம் குன்னூர் PTO, சென்னை மாவட்டம் சென்னை மாவட்டம் முகலிவாக்கம், சென்னை மாவட்டம் சென்னை நுங்கம்பாக்கம், நீலகிரி மாவட்டம் குன்னூர், திருவாரூர் மாவட்டம் திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், சென்னை மாவட்டம் MGR நகர், கடலூர் மாவட்டம் வேப்பூர், விழுப்புரம் மாவட்டம் கோலியநல்லூர், கடலூர் மாவட்டம் நெய்வேலி AWS, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பொதுப்பணித்துறை, திருப்பூர் மாவட்டம் நல்லதங்கால் நீர்த்தேக்கம், கன்னியாகுமரி மாவட்டம் திருஞ்சாணி அணை, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார், புதுச்சேரி மாவட்டம் திருக்கண்ணூர், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், கடலூர் மாவட்டம் லால்பேட்டை, திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி, அரியலூர் மாவட்டம் செந்துறை AWS, திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் AWS, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, சென்னை மாவட்டம் DGP அலுவலகம், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீர்கூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார், அரியலூர் மாவட்டம் அரியலூர் PTO, கடலூர் மாவட்டம் பேலாந்துறை, சென்னை மாவட்டம் DGP அலுவலகம், திருவாரூர் மாவட்டம் திருவாரூர், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர், சென்னை மாவட்டம் கோடம்பாக்கம், சென்னை மாவட்டம் அம்பத்தூர், விழுப்புரம் மாவட்டம் மலனூர் தலா 1 சிமெண்ட் பதிவுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை: அதிகபட்ச வெப்பநிலை கன்னியாகுமரியில் 33.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 18.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் ஈரோட்டில் 18.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சுற்று கனமழையை பொறுத்தவரை வருகிற 23ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை அடுத்த சுற்று மழை மிக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த நாட்களில்தான் புயல் சின்னங்கள், ரெட் அலர்ட், அதிக கனமழை போன்ற எச்சரிக்கைகள் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் மழை சரிவர பெய்யாத மாவட்டங்களில் அடுத்த சுற்று மழையில் கடும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் வருகிற நாட்களில் வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அடுத்த சுற்று கனமழையானது அதிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.